கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. இன்றைய காலை கதம்பத்தில் அடுத்து ஔவையார் இயற்றிய நல்வழி இரண்டாவது பாடல் இணைகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான செந்தமிழ் தேனி என் எல்நாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் அருளிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய நல்வழி பாடல் 2. சாதி 2 ஒழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழியா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர், இடாதார் இழிகுலத்தோர், பட்டாங்கில் உள்ளபடி. சாதி 2 ஒழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர், இடாதார் இழிகுலத்தோர், பட்டாங்கில் உள்ளபடி. சாற்றுங்கால் சொல்லுமிடத்து மேதினியில் பூமியில் சாதி 2 ஒழிய வேறில்லை, 2 வகையான சாதியைத் தவிர வேறில்லை. நீதி வழுவா நெறி, நீதி தவறாத நல்ல வழியில் நின்று முறையின் ஒழுங்கோடு இட்டார், துன்புறுவோர்க்கு உதவியவரே பெரியோர், உயர்ந்தவர், இடாதார் உதவி புரியாதவர், இழிகுலத்தோர் தாழ்ந்த சாதியார், பட்டாங்கில் உள்ளபடி. உண்மை நூலில் உள்ளதும் இதுவே. அதாவது 2 சாதிகள்தான் உலகிலே உள்ளன. துன்புறுவோர்க்கு உதவி புரிவோர் உயர்ந்த சாதியினர், உதவி புரியாதவர் தாழ்ந்த சாதியினர். உண்மை நூல்கள் போதிப்பதும் இதுவே. மீண்டும் பாடலை பார்ப்போம். சாதி 2 ஒழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர், இடாதார் இழிகுலத்தோர், பட்டாங்கில் உள்ளபடி. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய நல்வழியிலிருந்து இரண்டாவது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான செந்தமிழ் தேனி என் எல்நாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.